வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு உள்ளார்ந்த மாற்றம் ஏதாவது இவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வாய்ப்பு உருவாகிற காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். நீண்ட நாளாக இருந்த ஒரு சிக்கல் இந்த வாரம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அது ஒரு முக்கியமான நபரோட உதவி மூலமா இந்த வாரம் ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆன்மீகம் இல்லை அறிவு தொடர்பான அனுபவம் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் தவிர்த்துக்கோங்க. குழப்பம் வந்ததுன்னா நிதானமாக யோசனை பண்ணி எது சரின்னு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு அதில் உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமை நல்லபடியாக மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். அதனால் பாராட்டு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு வேலை வருது அப்படின்னா அதில் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உருவாக்கி தர்றதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு நல்ல திடீர்னு ஒருத்தரோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு இல்லை வேறு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பான சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது வேலை பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். சின்ன சின்ன டிலேவாக சில வேலைகள் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பணம் தொடர்பான விஷயங்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மிதமான முன்னேற்றம் தான் ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். உங்களோட ஓல்டு பேலன்ஸில் ஏதாவது வர வேண்டியிருக்கு அப்படின்னா அது கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் சின்னதாக லேசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பணத்தை பிளான் பண்ணி சின்ன சின்ன செலவுகள்னாலும் யோசனை பண்ணி பயன்படுத்துங்க. அது உங்களை டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் அன்பு ஆதரவு உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப நேரம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகமான டைம் செலவு பண்ணுறதுக்கும் இந்த வாரம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. அது பயன்படுத்திக்கோங்க. உறவினர்கள் கூட திடீர்னு ஒரு சந்திப்பு ஏற்படும். அது ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு வாக்குவாதத்தையும் வச்சுக்காதீங்க. அது குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் நிதானமாக அமைதியாக ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மீனராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவங்களுக்கு ஆன்மீக ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவிலுக்கு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு வரும். கொஞ்சம் தியானம் செய்யணும், ஜபம் செய்யணும் அப்படிங்கிற விருப்பமெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக குரு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்வார். அதுக்கு உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பாடியில் சின்னதாக டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் மனசில் அழுத்தம் ஏற்படும். இது தூக்கம் குறையிறதுனால ஏற்படும். தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டகரமான நாட்கள் எது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 3 அது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். 3ன்ற நம்பரை இந்த வாரம் அதிகம் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு லக்கி சான்ஸ் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள். கலர் பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ, எல்லோ கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். அது பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக் நிறைய ஏற்படுத்தி தர்றதுக்கு இந்த கலர் பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்யுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மஞ்சள் கலர் பூ உபயோகப்படுத்தி நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.